நேற்றுக்கு இதுதான் மாற்றமா, மகளிர் உரிமை தொகை இன்னும் வரலன்னு நேற்றுக்கு புலம்புறாரு. இன்னைக்கு காலையில வங்கி கணக்கில் போட்டுட்டாரு. அதனால யாருடைய குரலையும் அலட்சியப்படுத்தல. எங்கள் தலைவனுடைய செவிகள் தாழ்ந்தே இருக்கின்றன. எங்கள் தலைவருடைய இதயம் ஒரு ஏழையின் இதயம் போல் இருக்கிறது. எங்கள் தலைவருடைய கண்கள் ஒரு கவிஞனுடைய கண்களை போல இருக்கிறது. குழப்பத்துல இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வைக்கப்படும். என்ன குழப்பம்? சில முடிவுகள் எடுக்கிறாரு, அப்புறம் விமர்சனங்கள் வந்து பின்வாங்குறாரு. இல்ல ரத்தன் பண்ணிட்டு திரும்ப பெற்றது அவருடைய அவர் ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவர் என்பதற்கு இது அடையாளம். 1000 ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு அவர் நினைக்கவும் இல்லை. அதுக்கு முன்னே ஸ்டாலின் முந்துகிறார். இந்த அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு தேடுகிறார்கள். பாவம், அவர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அந்த ஸ்டாலினோட அழுத்தம் ஒரு காரணம் இல்லையே, அது கவர்மெண்ட் ப்ரொசீஜருங்க. அவர் சொல்லியிருக்காரு, முந்தைய ஆட்சி செய்த எந்த திட்டங்களை நிறுத்துவதாக இல்லை, சட்டமன்றத்திலே அறிவிச்சிருக்காரு.